வணக்கம். வன உயிரின வார விழாவை முன்னிட்டு அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காப்பள்ளியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 3வது அமர்விலே நமது பூமிக்காக கற்று செயல்பட வேண்டிய நேரம் என்ற தலைப்பிலே திருமதி சங்கரி அவர்கள் இன்று உங்களுடைய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். வானில் பறக்கின்ற புல்லலாம் நான், மண்ணில் திரியும் விலங்கலாம் நான், காணில் வளரும் மரமலாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், விண்ணில் தெரிகின்ற மீனலாம் நான், வெட்ட வெளியின் விடிவலாம் நான், மண்ணில் கிடக்கும் புழுவலாம் நான், வாரியில் உள்ள உயிரெல்லாம் நான் என்றான் பாரதி. இந்த பிரபஞ்சத்திலே வாழுகின்ற உயிர்கள் அனைத்திற்கும் வக்காலத்து வாங்கியவன் பாரதி. அனைத்து உயிர்களுக்கும் வாழுகின்ற தகுதி தன்மை அவற்றுக்கு உண்டு. உயிரினங்களை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், நாம் அவற்றுக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற நமது கடமையை பற்றி நமது பூமிக்காக நாம் கற்று செயல்பட வேண்டிய நேரம் என்ற தலைப்பிலே திருமதி சங்கரி அவர்களை அவருடைய உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். So, a wonderful good afternoon to all the viewers who have joined today to this YouTube session. So, இன்னைக்கு நம்ம எடுத்துக்க தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா time to learn and act for our planet. So, எதுக்கு இந்த தலைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வனவிலங்கு வார விழா இப்ப நடந்துட்டு இருக்கு. இது 68வது வனவிலங்கு வார விழா. சோ வனவிலங்கு பத்தியான அவேர்னஸ் பல விஷயங்கள் நம்ம ஜூ சார்பாக பண்ணி கொண்டு வந்திருக்கோம். பல போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. சோ எல்லா போட்டிகளுக்குமே நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. டிராயிங் காம்படிஷன் ஆகட்டும், ஸ்பீச் காம்படிஷன் ஆகட்டும், போட்டோகிராஃபி ஆகட்டும். We got a tremendous response from all the participants. So we congratulate all the participants for participating in our event. So as part of this World Wildlife Week celebration, so we have organized 3 consecutive seminars இன்னைக்கு webinars வெச்சிருந்தோம். So first session ஒரு மாணவர்களுடைய பங்கு கன்சர்வேஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம்ல எப்படி இந்த ஈகோசிஸ்டம் திருப்பி மீட்டு கொண்டு வருது, ஒரு மாணவனா ஒரு சிட்டிசனா நம்ம என்ன மாதிரி வேலைகள் செய்யணும், என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தலைப்புல டாக்டர் மணிமொழி சார் காலைல பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் we have a second session on insects. So insects பாத்தீங்கன்னா அனிமல் பயோடைவர்சிட்டிலேயே நம்ம எடுத்து பார்க்கும்போது ஆர்த்ரோபோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரோபோட்ஸ்ல இன்செக்ட்ஸ் வகைகள் மிகவும் அதிக நம்பர்ல இருக்கு. So அந்த இன்செக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா they play a very important role in conservation of our ecosystem ஆகட்டும். So அத பத்தியான ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே பகிரணும்ன்றதுக்காக we had the insect session. So இப்ப we have a session for time to learn and act for our planet. ஏன் நம்ம இத பத்தி இப்போ பேசுறோம் அப்படின்னு பார்க்கும்போது so we just go inside the slides. முதலாவதா பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த ஈவெண்ட் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம், இந்த டாபிக் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் இந்த வைல்ட் லைஃப் வீக் அப்படின்னு பார்க்கும்போது 2020ல we got a report from NASA ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. சோ அந்த அறிக்கையில என்ன வெளியிட்டாங்கன்னா, நம்மளுடைய பிளானட் ரெக்கார்ட்ஸ் தி ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ பிளானட் உடைய டெம்பரேச்சர் பார்த்தோம்னா, நம்மளோட குளோபல் வார்மிங் பார்த்தோம்னா ஏறிக்கொண்டே வந்துட்டு இருக்கு. கடந்த சில வருடங்களாக ஏறிட்டே வந்துட்டு இருக்கு. 2020ல இட் ஹாஸ் ரீச் தி பீக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2016லயும் டெம்பரேச்சர் அதிகமா இருந்ததை நோட் பண்ணிருக்காங்க. ஸோ அகைன் ஆஃப்டர் தட் அகைன் ஆன் 2020 அகைன் இட் இஸ் ரிப்போர்ட்டட் அஸ் we got the highest record of temperature. That means என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுடைய குளோபல் டெம்பரேச்சர் ஏறிக்கொண்டே வருது. ஸோ இது இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் த்ரெட் டு த பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 1 billion ஆஃப் ஸ்பீஷீஸ், ஒரு மில்லியன் ஆஃப் ஸ்பீஷீஸ் எக்ஸ்டென்ஷன்ல they have a risk of facing the extension. Risk of facing the extensionனா
அந்த ஸ்பீஷீஸ் வந்து இந்த உலகத்தை விட்டு இந்த பிளானட்டை விட்டே போக போகுது. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ்ல ஒரு 1 மில்லியன் ஸ்பீஷீஸ் நம்ம உலகத்துல வந்து இருந்துட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் இந்த விஷயம் வந்து காலைல மார்னிங் பேசும்போது மணிமொழி சார் உங்களுக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய planet, the way of human using the planet வந்து it's like tremendous. இப்ப வந்து ஒரு 2050 குள்ளேயே நம்மளுக்கு ஒரு 3 குளோப் இருந்தாதான் நம்ம பிளானட்டால நம்மளுக்கு தேவையான ரிசோர்சஸ் வந்து சப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கான ரிசோர்சஸ் வந்து ஆஸ் அ ஹியூமனா வந்து நம்ம we are a single species. ஸோ இந்த ஹியூமன் ஸ்பீஷீஸ் வந்து மத்த விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த கணக்கெடுப்பு வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதனால என்னன்னா there is an urgent need in the change. ஸோ இப்ப வந்து ரொம்ப வந்து எல்லாரும் வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அதுபடி செயல்படணும் அப்படின்றதுக்கு தான் வந்து we have chosen this topic for in this wildlife week. யுனெஸ்கோ நிறுவனம் வந்து ஒரு கணக்கெடுப்பு வந்து வெளியிடுறாங்க. ஸோ அந்த கணக்கெடுப்புல பார்த்தோம்னா நம்ம நேஷனல் எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு நேஷனல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல பார்த்தோம்னா ஒரு only 45% ஆஃப் சிஸ்டம் மட்டும்தான் வந்து they have a very little to no reference of environmental theme based education இருக்கு. ஸோ இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் வந்து what they are telling it should environment நோக்கி environment ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான விஷயங்களை நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல கொண்டு வரணும். ஸோ this stores and highlight like நம்மள சுத்தி நம்ம என்ன நடக்குதுன்ற ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேரத்துக்கான நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் வந்து we are trying it. நம்ம இப்போ current education system will also be focused on the environmental based education. So இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு 8 million of people already the globe has started to change. Already வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்றத வந்து உணர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மோர் தென் என்ன சொல்றாங்க more than 8 million of people வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து what are the changes கிளைமேட்டிக் சேஞ்சால நம்மளுக்கு என்னென்ன விளைவுகள் இருக்கு நம்மளை சுத்தி இருக்க பிளானட்ல நடக்கக்கூடிய விளைவுகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முக்கியமா பாத்தீங்கன்னா லைக் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அப்புறம் வந்து வெதர் பேட்டர்ன் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆயிருக்கு. அதெல்லாமே நம்ம எல்லாராலையும் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிருது. இப்பவே we are able to feel it. ஸோ அதுல வந்து சொல்றாங்க 11% of people of our population has already started to feel the change அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான காசஸ் என்ன, ஏன் இவ்வளோ சேஞ்சஸ் கிளைமேட்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தபோது இதெல்லாம் ஒரு ஜெனரல் ஃபேக்டிக் இன்ஃபர்மேஷன் தான். ஒன்று வந்து இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால everybody started using vehicles. ஸோ அதனால இட் காஸ் ஆகிற பொல்யூஷன். So energy usage. So அது இல்லாம வந்து we are a developing country. We started to develop many industries. So அதுல இருந்து வெளிவரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன். So developmentக்காக we have started cutting trees, going into the forest. So அதெல்லாமே வந்து deforestation. So இந்த மாதிரி விஷயங்கள் பல வருஷமா நடந்துட்டு இருக்கனால we started to face the climatic changes. ஸோ இது வந்து ஒரு கணக்கெடுப்பு பை IUCN வந்து ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கும்போது அவங்க IUCN இஸ் அ போர்ட் தட் செக் அபவுட் தி ஸ்பீஷீஸ், ஒரு அனிமல் கன்சர்வேஷன் போர்ட். ஸோ அவங்க வந்து கண்டுபிடிச்சதுல என்ன சொல்றாங்க, தே ஆர் டெல்லிங் தட் ஒரு 1500 year to 2020. ஸோ இந்த டைம்ல கணக்கெடுப்பு நடத்தும் போது they have founded that 900 ஸ்பீஷீஸ் வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மொலாஸ்கன்ஸ், ஸோ இன்வெர்டிபிரேட்ஸ் சொல்லக்கூடிய மொலாஸ்கன்ஸ், நீர்நிலையில வாழக்கூடிய ஒரு சின்ன ஒரு இன்வெர்டிபிரேட் அனிமல். ஸோ அவங்க வந்து they are around like 299 number of species of molluscans are gone extinct. So birds, mammals, fishes, அதுக்கு அடுத்தபடியா ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், கிரஸ்டேஷியன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்பருக்கு வந்து போயிட்டே வருது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா கிளைமேட் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. we are just going increasing. ஸோ நம்மள வந்து they are telling to limit with 1.5 degree Celsius. அதுக்கு மேல ஏறாதபடிக்கு we have to make some sustainable plans. ஸோ அதை பத்தி தான் வந்து இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல நம்ம பேசவும் போறோம்.
ஸோ ஓஷன், ஸோ கிளைமேட் சேஞ்ச் இருக்கனால என்ன ஆகுது, நம்ம ஓஷன்ஸ் எல்லாம் வார்ம் அப் ஆகுது. ஸோ ஓஷன்ஸ் வார்ம் அப் ஆகுறதுனால அங்க இருக்கக்கூடிய தண்ணியுடைய அசிடிக் தன்மை, ஆல்கலைன் தன்மை போய் அசிடிக் தன்மை வந்து அதிகமாகுது. ஸோ இதனால இட் லீட்ஸ் டு லோ ப்ரொடக்ஷன். ஸோ இது எல்லாமே நம்ம லைஃப் சைக்கிள், நம்ம எர்த், நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் a cycle. What you give, what comes out. So any change, any disturbance in the cycle, that will affects entire ecosystem. So அதுதான் வந்து the main concept. So வந்து இது இல்லாம பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷனால many people are affected. And இத பத்தி நம்ம வந்து இன்னும் இன்டீரியரா பார்ப்போம். So இன்டர்னல் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், IPCC அப்படின்றது ஒரு அவங்க வந்து ஒரு அசஸ்மெண்ட் நம்மளுடைய கிளைமேட்டிக் சேஞ்ச் பத்தி வந்து பண்ணாங்க, குளோபல் லெவல்ல பண்ணாங்க. சோ இதுல வந்து பார்த்தோம்னா இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்தியா அண்ட் சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ், இவங்க எல்லாமே வந்து they are very very vulnerable to the climate change. So climate change உடைய தாக்கம் இந்தியாவும் சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்க்கும் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து பார்த்தாங்கன்னா லைக் இன் கம்மிங் இயர்ஸ் we will be facing much of intensive heat waves. So இப்பவே already we started facing our summers are more extreme hot-ஆ நம்ம சம்மர்ல ஃபீல் பண்றோம். ரெயின்ஃபால் சீசன்லயும் வந்து we are getting extreme rain and unpredictable monsoons, like climatic changes இருக்கனால like மழை rainfall pattern is also changed. cyclones அதிகமா நம்மள affect பண்ணுது. So இதெல்லாமே வந்து climatic change நடக்கறனால so இந்த countries are vulnerable. So இது வந்து our country has started facing. So இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து we have to take a call. நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய குளோபல் டெம்பரேச்சர் ஒரு 1.5 டிகிரி to 2 டிகிரி அதுக்கு மேல ரைஸ் ஆகாதபடிக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டா மட்டுமே நம்மளால வந்து நம்மளுடைய என்வாயன்மெண்ட்டை சஸ்டைனபிளா பார்த்துக்க முடியும். அதர்வைஸ் இட் will leads to many disaster அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ வந்து லைக் லாஸ்ட் இயர் 2021ல கிளைமேட் சேஞ்ச் கோல் COP26 கிளாஸ்கோவ்ல நடந்துச்சு. ஸோ இட்ஸ் இன் ஸ்காட்லாந்து. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ்க்கு ஒரு 200 கண்ட்ரீஸ் வந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 120 தலைவர்கள்கிட்ட இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் எதுக்குன்னா, நம்ம கிளைமேட் சேஞ்ச்க்கு என்ன பண்ணணும், எப்படி வந்து நம்ம இந்த குளோபல் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ண போகுது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்காக இந்த கான்ஃபரன்ஸ் வந்து லாஸ்ட் இயர் நடந்துச்சு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் முடிவுகள் பண்றதுக்கு முன்னாடி they go for analysis இல்லையா. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எப்படி இருக்கு கார்பன் எமிஷன் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி பொல்யூஷன் லெவல் எப்படி இருக்கு, என்ன மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது, நம்ம இந்தியா இஸ் இன் த 3rd position. Okay, we are the 3rd largest carbon emitter after China and USA. அப்புறம் நம்ம வந்து 3வது பொசிஷன்ல வந்து இந்த கார்பன் எமிட் பண்றவங்கள வந்து நம்ம வந்து முன்னோடியா 3வது லெவல்ல இருக்கோம். சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எவ்வளவு கார்பன் எமிட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிரசன்ட் கார்பன் எஸ்டிமேஷன் வந்து 2.88 ஜிகாடன் கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம கண்ட்ரி வந்து எமிட் பண்ணிட்டு இருக்கு. சோ அடுத்த 10 வருஷத்துல இது வந்து என்ன ஆகும்னு சொல்றாங்க, 4.48 ஜிகாடன் கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம எமிட் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் we are a developing country, ஸோ நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து பிரசன்ட் சினாரியோ வச்சு ஒரு 10 வருஷத்துக்கு எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது நம்ம 4.48 டன்ஸ் வரைக்கும் predict பண்ணிருக்காங்க. So what our government has told in this conference is we will try to reduce it to 1 gigaton, கொஞ்சம் குறைக்க பாக்குறோம், லைக் 4ல இருந்து 3 குறைக்க பாக்குறோம் அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அது இல்லாம இதெல்லாம் எதுக்கு நம்ம இன்னைக்கு பேசுறோம்னா, சோ இதெல்லாம் நம்ம வந்து we have already our country is planning. சோ அதுக்கேத்த மாதிரி வந்து we as a citizen, சோ நம்மள வந்து இத பத்தி தெரிஞ்சாதான் we will take some initiative. சோ அதுக்காக தான் வந்து இன்னைக்கு இந்த வெபினார்ல we are discussing all this. So 50% of energy requirement for the renewable sources, அதாவது நமக்கு தேவையான இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதாகட்டும், சோ நம்ம எல்லாமே வந்து ஃபாசில்
fluid non-renewable fossil fluids இருக்கக்கூடிய கோலை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ ஆல்ரெடி 70% of electricity presentல நம்ம யூஸ் பண்ற electricity it depends on the coal, that is the non-renewable fossil fluids. ஸோ இந்த like COP26 அதோடைய agreement படி what we are trying to do is இதை வந்து 50% of energy from the other renewable sources இருந்து பெறத்துக்கு பார்க்கணும். ஸோ எந்த மாதிரி renewable sources? ஸோ கோல் எனர்ஜி இல்லாம so other renewable sources like solar energy ஆகட்டும் இல்ல wind energy காற்றாலை wind energy and தண்ணில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ பவர் and nuclear plants. so இதெல்லாத்தையும் கொண்டு நம்ம வந்து எனர்ஜி வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத மாதிரி சொல்றோம். so அது இல்லாம கார்பன் இன்டென்சிட்டி ரெடியூஸ் தி எக்கனாமி பை 45%. 2030க்குள்ள கார்பன் இன்டென்சிட்டி ரிடக்ஷனும் கொண்டு வரணும். அதே மாதிரி வந்து நான் ஃபாசில் ஃப்ளூயிட்ஸ் இப்ப வந்து கரண்டா பார்த்தோம்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த சோலார் எனர்ஜி ஆகட்டும் அண்ட் அதர் விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர் எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் பிளான்ட். ஸோ இந்த மாதிரி மற்ற சோர்ஸ்ல இருந்து இப்ப பிரசண்டா வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து 388.89 ஜிகாவாட்ஸ் கரண்ட் நம்ம எடுத்துட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாம நம்ம வந்து we are planning to just 2030க்குள்ள ஒரு 500 ஜிகாவாட்டா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி we are having a plan. ஸோ இந்த ரெடியூஸ்டு கார்பன் அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ 4.48 இருந்து we are planning to reduce to 3.48 அப்படின்ற மாதிரி நம்ம டார்கெட் பண்றோம். சோ இதுபடி நம்ம பண்ணிட்டே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான்ஸ் நம்ம நாட்டுல கொண்டு வந்து நம்ம எல்லாருமே ஆஸ் அ சிட்டிசன் நம்ம வந்து அது கரெக்டா ஃபாலோ பண்ணி வாட் எவர் கவர்மெண்ட் சேஸ் அண்ட் வாட் எவர் விச் இஸ் ஃபீசிபிள் ஃபார் குட் ஃபார் அவர் பிளானட் நம்ம வந்து ஒரு சஸ்டைனபிளா நம்ம வந்து எல்லாரும் இருந்தோம்னா so by 2070 our country is aiming to get a net zero target of carbon emission. so 2070ல நம்ம கண்ட்ரியுடைய கார்பன் எமிஷனே ஜீரோவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா இந்த மாதிரி நம்ம வந்து போகணும் அப்படின்ற மாதிரி we are having a vision, a country is having a vision. so இந்த விஷன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் we will also started to work on it as a citizen of our country. so there is something called as a carbon cycle. so carbon அப்படின்னு இப்ப நம்ம இப்ப பேசுறது எல்லாமே கார்பன் எமிஷன் அதை பத்தி தான் பேசியிருந்தோம். நம்ம வந்து 3rd largest கார்பன் எமிட்டரா இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல I just wanted to highlight like ocean. so oceanல வந்து பாத்தீங்கன்னா we have dumping like more number of carbon. ஏன்னா நம்ம எல்லாருமே சி ஏரியாஸ் யூஸ் பண்றோம். நியர்பை சி ஏரியாஸ் ஆர் தமிழ்நாடு ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைட் ஃபுல்லா we have it is covered by seashore areas. so இங்க வந்து பாத்தீங்கன்னா our oceans are getting much more acidic and 30% of increase of acidity வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ocean regionல. it's because of more dumping of carbon into the oceans. so அங்க ஓஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஓஷன்ல இருக்கக்கூடிய இந்த phytoplankton வந்து they play a very important role of converting the carbon into oxygen. so அந்த animals or all those planktons are been defeated or much been disturbed because of more dumping of carbon into the ocean. so அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சி லெவல் ஏரியாஸ் வந்து நம்மளுடைய சி லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. so what a strategy is telling like நம்ம சி லெவல் இப்படியே ரைஸ் ஆகிட்டே போச்சுன்னா ஒரு 1 மீட்டர் அது ஒரு 1 மீட்டர் சி லெவல் ரைஸ் ஆச்சுன்னா that will display around like 7.1 million of people in India அப்படின்றத வந்து predict பண்ணிருக்காங்க. so இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். like இது நம்ம எல்லாருமே வந்து since we are in a city we have been feeling this. வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்மர் டைம் ஆகட்டும் when it is நம்ம வந்து ஊர்ல இருந்து like if you are going if you can when you enter into a city you will be able to face some kind of heat. ஒரு சூடு தன்மை வந்து நம்ம சிட்டிக்குள்ள நுழையும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். so இது வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா it is called as urban heat island. this is the one of the threat that we are facing because of this climate change. so இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரூரல் ஏரியாஸ் பார்க்கும்போது அர்பன் ஏரியாஸ்ல இந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட் வந்து அதிகமா
நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். அதிகம் அர்பன் ஹைலேண்ட், ஹீட் ஹைலேண்ட்னா அங்க உள்ள போகும்போதே we can able to feel the heat. So இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, so this slide will also clearly explains. So வந்து பாத்தீங்கன்னா you will be able to see there is an increase in the temperature. Like from the rural areas, irundu pogumbodhu or commercial areas, then if you go into an urban completely residential areas, like if there is no plantation in that area, so in the many areas la paakumbodhu or kind of heat vandu you are able to feel. So adukana reasons enna appadinu paakumbodhu still research are going on, so adukana correct reasons we are not able to find out, but the most probable reasons that has been identified is நம்மளுடைய நம்ம தார் சாலைகள் போட்டிருக்கோம். There is no way that அந்த ஹீட்டை ரீடைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம எதுவுமே வந்து அமைக்கல. We have just filled up with dark roads, and we have rooftops, and we don't have much trees. So trees இருந்தா மட்டுமே வந்து trees when they go for their process called as transpiration, so there will be an exchange of water, so அப்போ automatically we will get a cool breeze, you know. If it அதுதான் நம்ம காத்து அடிக்கும்போது சில்லுன்னு இருக்குன்னா அதுக்கான ரீசன் அதுதான். that leaf go for transpiration, so on the process la a small amount of water will be released back into the air, so that will give us a cool breeze system. So on the system வந்து இப்போ நம்ம urban areas la, since we don't have much trees in urban areas, so we are just dumping, so we are able to feel much more heat in our surroundings. So இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so only way that we can reduce as per the thing is plant more trees. So அதனாலதான் வந்து மரம் நடுறதுக்கு we are giving much more importance and focus. So எதுக்கு மரம் நடுறோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சாதான் நம்மளால உண்மையிலேயே மரம் நடுறது மட்டும் இல்லாம அதை பராமரிச்சு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு முக்கிய தலையாய கடமை. So அதுவும் வந்து we have to do it in a right way. So planting trees is one of the solution for this urban heat island. So இது மட்டும் இல்லாம பல விஷயங்கள் ஒரு மரத்தினால வந்து we are able to get it. So அத மாதிரி விஷயங்களை we will just see போக. So இதெல்லாம் வந்து calamities, forest fires. So in the many forest fires நடக்கும் போது again more number of carbons it's dumped into the air. Then Panjam, like 2019 la வந்து we are much affected with drought அப்படின்றதையும் estimate பண்ணிருக்காங்க. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா if our state is under the less intense level, so ஏன்னா இப்போ we have started developing many water conservation strategies நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஸ்டேட் பண்ணிட்டு இருக்கனால, so we are little in a less intense level when we talk about drought. And this is something about cyclones, like frequently Chennai is being affected with cyclones. Tamil Nadula pala cyclones கடந்த சில வருடங்களாக நம்ம வந்து affect ஆயிட்டு வந்துட்டு இருக்கோம். And flood. And this is a well-known scene, like during every time when the monsoon starts or 3 நாள் 2 நாள் மழை பெஞ்சதுனாலே this is the condition of our city. So இதுக்கு வந்து we have to bring up some good strategies. So நம்மளுடைய like from individual house level இருந்தாகட்டும், so water channel வாட்டர் வர ரெயின் வாட்டர் கரெக்டான ஒரு பக்கத்துல இருக்க லேக்குக்கோ போகிறதுக்கோ நம்மளுடைய ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் வந்து as a citizen we all has to strengthen it, and we all to make sure that every house has a rain harvesting system. And air pollution. So air pollution அப்படின்னு பார்த்தோம்னா this is the strategy which I took yesterday. So இது வந்து பார்த்தீங்கன்னா 90% of our global population is we are exposed to unhealthy air polluted level, unhealthy air தான் நம்ம வந்து 90% of population is exposed. So this is the statistics data which I took from the internet yesterday. And so air pollution nala வந்து பாத்தீங்கன்னா it leads to 7 billion people die every year due to exposure of air pollution அப்படின்னு சொல்றாங்க. So what kind of disease they are much exposed to? Stroke, heart disease, lung cancers, chronic and acute respiratory diseases, asthma. So இந்த மாதிரி respiratory diseases நிறைய வந்து
வருது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்து we have around like 2 million of people is getting affected by the air pollution. So this is a report from WHO. So இது வந்து நம்ம சென்னை உடைய report, recent report that we got in 2022. So everyday report also it's available on the internet. So everyday air pollution level நம்ம வந்து பாத்துக்கலாம். So இது வந்து பாத்தீங்கன்னா WHO has given a standard measurement. என்னன்னா வந்து இந்த PM அப்படின்னு சொல்லக்கூடியது like it should that is like sulfate, nitrate, ammonia, sodium, black carbon and mineral dust. So இதெல்லாமே வந்து PM னு சொல்லுவாங்க. That is the particulate matter. So PM 2.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So below 5 வரைக்கும் வந்து நம்மளுடைய PM லெவல் நம்மளுடைய ஹேர்ல வந்து இருக்கலாம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it is 27 1 millionth of gram per cubic meter. So 20 இவ்ளோ number like 27 1 millionth gram of cubic meter அளவுக்கு நம்மளுடைய air has been polluted. So this is the pollution level. So it should be less than or equal to 5, that is fine. But அதை விட அதிகமாக தான் வந்து நம்மளுடைய பிளேசஸ்ல வந்து ரெக்கார்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. So which is not good for our health. So அது இல்லாம பாத்தீங்கன்னா India is in the 9th position when we talk about the air pollution. So 9th positionல நம்ம இருக்கோம். So அது இல்லாம many countries are able to maintain the air pollution level in the country like New Zealand, Brunei, Sweden, Australia, Canada, Finland. So இவங்கெல்லாமும் வந்து they are able to maintain the air pollution level. So இந்த மாதிரி companies கிட்ட இருந்து we should able to get the strategies like the way they implement, what are the resources they use. So அந்த மாதிரி விஷயங்களை வந்து we should learn and start to adopt. இது பார்க்கும்போதே தெரியுது this is the way our lakes and ponds near our households. So நம்ம வீட்டு பக்கத்துல எந்த ஒரு ஏரி குளம் இல்ல கோயில் குளம் எதுல போய் நம்ம எட்டி பார்த்தாலும் இதுல இருக்க பிக்சர்ல இருக்க ஏதாவது ஒரு ஃபேஸ் தான் வந்து அங்க பார்க்க முடியும் இல்லைங்களா. ஸோ ரிவர்ஸ் எல்லாம் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா they are much polluted by the industrial waste. ஸோ ரீசெண்டா கூட we saw in a news like தென்பெண்ணை ஆறு வந்து ஃபுல்லாவே வந்து இண்டஸ்ட்ரியல் கழிவுகளால வந்து இந்த மாதிரி நொறையா நிறைய போயிட்டு இருக்கு. பாலாறுல ஐ மீன் காவிரி ரிவர்ல இந்த மாதிரி we were able to see. ஸோ இந்த மாதிரி அவருடைய கண்ட்ரியில் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அவங்க ஒழுங்கா segregate பண்ணாம it is letting back into the river nala we are just having this. So in the water வந்து it's is not good for consumption. So இத குடிக்கிறவங்களும் வந்து they are leading into many kind of diseases and infection. So which should not be done. So அதே மாதிரி வந்து நம்ம ஏரி குளம் நம்ம பிளாஸ்டிக் டம்ப் பண்றது. ஸோ எல்லாம் இந்த 4 போட்டோல இருக்க ஏதாவது ஒரு விஷயங்கள்ல வந்து we are able to see in any of our ponds or lakes which we are visiting. So this we have to change. In the kind of habit வந்து everybody has to change. So dust should go into dustbins, not into any lakes or ponds. So எல்லா நம்மளுடைய கழிவுகளை வந்து நம்ம கரெக்டான ஒரு சிஸ்டம் அமைச்சோம்னா நம்ம கழிவுகளை வெளியேற்றி அதை வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம கொண்டு போகிறதுக்கு definitely we will be able to achieve our global standards. So water pollutionால வரக்கூடிய பாதிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து global warming. So rising in the global temperature which causes carbon emission, heat the water and reduce its oxygen content. So அது இல்லாம deforestation. So மரங்களை பல வெட்டுறது மூலியமாகவோ அண்ட் அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஆர்கானிக் ரெசிடியூஸ் எல்லாம் வந்து தண்ணியில அப்படியே நம்ம விட்டுறோம். ஸோ அது மூலியமா வந்து ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் வளருது. ஸோ அது இல்லாம வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா the chemicals of these sectors இது எல்லாமே கொண்டு வந்து நம்ம தண்ணியில போடுறதுனால it causes the eutrophication. மேல வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல ஒரு ஆல்கே மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ மேல அந்த இது யூட்ராஃபிகேஷன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கீழே இருக்கக்கூடிய ஃபிஷஸ்க்கு வந்து ஆக்சிஜன் போக முடியாது. ஸோ டிசால்வ் ஆக்சிஜன் வந்து கிடைக்காம ஸோ அனிமல்ஸ் அதுல இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டியே வந்து கம்ப்ளீட்டா அந்த யூட்ராஃபிகேஷனால வந்து பாதிக்கப்படுது. அது இல்லாம வந்து ரபிஷ் அண்ட் ஃபீக்கல் வாட்டர் டம்பிங். ஸோ தட் இஸ் ஆல்சோ
we are polluting, and they are saying that 80% of world sewage found its way into the seas and rivers untreated. So untreated waters அப்படியே வந்து like it is just dumping directly into the seas and rivers அப்படின்றது ஒரு UN ஒரு ரிப்போர்ட்டாவே சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொல்யூஷன்ஸ். ஸோ பிளாஸ்டிக் பொல்யூஷன்ஸ் in the ocean, like from the fishing boats, tankers and cargo ships மூலமாகவும் இல்ல நம்ம மக்களே வந்து like dumping the waste near the sea. So இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கனால it causes the water pollution. அது இல்லாம வந்து fluids spilling out that happens in the water, like transportation மூலமா, storage of oils, அதோட liberties is subject to the leak ஆகிட்டு. ஸோ அது நம்ம தண்ணியில கலக்கிறது, அது ஒரு ரீசன். அண்ட் எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா water quality, the present water quality is it's not in a good it's not in a right standard that we could be able to drink. So முன்னாடி இருந்த காலத்துல ஆறுல ஒரு தண்ணி, கிணத்துல ஓடுற தண்ணி எல்லாமே வந்து கன்சப்ஷன்லாம் இருந்துச்சு. பட் presently வந்து பாத்தீங்கன்னா most about 80% of water source which present right now it's not consumable அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க, until and unless it is treated. So this leads to the destruction of the biodiversity. So வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்த reasons வந்து it causes the destruction in the biodiversity. அது இல்லாம பயோடைவர்சிட்டி இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஃபுட் செயினே வந்து மொத்தமாக வந்து பாதிக்கப்படுது, அந்த ஈகோ சிஸ்டமே வந்து மொத்தமா வந்து பாதிக்கப்படுது. ஸோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா it also leads to many diseases. இந்த மாதிரி வாட்டர் பொல்யூஷன் மூலியமா we are getting like 2 billion of people it's been affected அப்படின்றது வந்து WHO வந்து ஒரு ரிப்போர்ட்டாவே கொடுத்திருக்காங்க. they are affected with cholera, like jaundice and dysentery. ஸோ இந்த மாதிரி நோய்களால வாட்டர் பொல்யூஷன் மூலியமா இந்த நோய்கள்லாம் வந்து 2 மில்லியன் பீப்புள் ஆர் பீன் அஃபெக்டட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டா வந்திருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி, ஸோ சில்ட்ரன்ஸ் டயரியல் டிசீஸ், diarrheal disease that causes due to lack of hygiene. ஸோ ஹைஜீன் இல்லாம கெட்ட தண்ணிகளை குடிச்சதுனால டயரியா வந்து இறந்து போன குழந்தைங்களும் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 1000 குழந்தைகள் இறக்குறாங்க அப்படின்றதும் வந்து UN வந்து நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட்டாவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து வாட்டர் பொல்யூஷன் we should avoid it. ஸோ நம்மளுடைய வாட்டர் ரிசோர்சஸ் நம்ம வந்து போதுமான அளவு எந்த ஒரு கழிவுகளும் நம்ம தண்ணியில கலக்காம பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான வேலை. அப்படி ஏதாவது நீங்க செய்யலனாலும் உங்களை சுத்தி இருக்கவங்க யாராவது அப்படி செஞ்சாலும் அவங்கள எஜுகேட் பண்றதும் வந்து ஆஸ் எ சிட்டிசனா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பங்கு இருக்கு. அது இல்லாம ஓஷன், ஸோ ஓஷன் பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஸோ ஓஷன்ல இருக்கக்கூடிய ஓஷன்ல வந்து ஓஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ecosystem in the world because நம்மள எர்த்தை சுத்தி like 1/3 of our globe is covered with oceans. So இந்த ஓஷன்ல வந்து பாத்தீங்கன்னா they play a very important role. நம்மளுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்ல இருந்து ஸோ மெனி ப்ராசஸ் தட் வி ஆர் இன்டர்லிங்க் வித் ஓஷன்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓஷன்ஸ்ல வந்து மச் ஆஃப் ஐ மீன் என்ன சொல்றது டேமேஜ் டு த ஓஷன்ஸ் இஸ் ஆல்ரெடி பீன் டன். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு நம்ம நிறைய டேமேஜ் ஓஷனுக்கு கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேல வந்து we should not do any such things. We should start avoiding those things and we should start to conserve our oceans. So இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா this is a report from a global health. So what they are telling is நம்மளுடைய ஓஷன்ல we started of generating that is the species of poisonous algae that has been increased to 3 amount. முன்னாடி இருந்ததோட ஒரு 3 மடங்கு அதிகமாக இந்த poisonous algae நிறைய பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா லைக் வி ஆர் நம்ம பொல்யூஷன் பீப்புள் ஹூ ஆர் காசிங் பொல்யூஷன் அண்ட் பிளாஸ்டிக்ஸ். ஸோ 267 marine species are already been injected with the plastic detritus. So இது மூலமா இவ்ளோ நம்பர் 267 number of species is already been affected. So ocean system கண்டிப்பா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ஸால வந்து பெருதளவு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றது.
And அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய soil biodiversity. So soil plays a very important role. ஏன்னா soilல தான் வந்து பாத்தீங்கன்னா we have our plant growth. We all are depend on plants for our food. So that starts in soil, that comes only with presence of soil. So soil plays a very important role. அது இல்லாம இந்த climate change mitigation and adaptation strategies நம்ம follow பண்ணக்கூடியது. So அதுக்கும் வந்து soil plays a very important role, and they are a very efficient water purification substance. So அது இல்லாம it's good for it's needed to have a healthy lifestyle. So soil வந்து பாத்தீங்கன்னா 63% of Indian soil are under severe stress with less than 0.5% of organic carbon. So இப்படின்றத வந்து Department of Agriculture and Farmers Welfare Government of India அவங்க வந்து ஒரு கணக்கெடுப்புல வந்து சொல்லியிருக்காங்க 63% of நம்மளுடைய இந்தியன் சாயில் வந்து they are under the stress. So அதாவது என்னன்னா ஆர்கானிக் கார்பன் வந்து பாத்தீங்கன்னா which is very very less 0.5% of organic carbon தான் இருக்கு. So there are various organizations and NGOs are just coming up with the concept of save soil அப்படின்ற ஒரு தீம்ல கூட வந்து many NGOs are working on it. So soil plays a very important role. ஸோ நம்மளுடைய சாயில்ல வந்து மண்ணை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாதான் ஏன்னா நம்ம டம்பிங்ஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் we need to avoid. நம்ம அப்படியே ஓப்பன் டம்பிங் பண்ணிடுறோம், அப்படியே பர்ன் பண்ணி விட்டுடுறோம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாயில்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் லெவல்ல வந்து இட் ஜஸ்ட் கெட் இட் டவுன். ஸோ ஒரு ஃபர்டைல் சாயில்லாவே வந்து we are not able to maintain it. So சில strategies we need to follow up to have a healthy soil. So this is something about building a mitigation and adaptation அப்படின்ற மாதிரி பார்த்திருக்கோம். Action to reduce the emission that causes the climate change. So we should move on to the sustainable transportation, clean energy and energy-ய வந்து நம்ம efficient-ஆ வந்து யூஸ் பண்ணணும். So இதெல்லாம் பண்ணோம்னா then what is adaptation? That is the immediate disaster management whatever we face. Flood protection. So flood protection-க்கு இப்ப என்ன பண்ண வேண்டியது? So அதுதான் வந்து இந்த adaptation-ல வந்து சொல்லியிருக்கோம். So நம்மளோட infrastructure வந்து we need to develop a very good infrastructure for the flood management ஆகட்டும், like climate change ஆகட்டும், so disaster management, any kind of disaster that is going to happen. So we have to build up some changes in the infrastructure level. And mitigation is something like what we have to reach for the long term thing. We have to use a sustainable transportation, we have to go for clean energies and energy efficiencies. So what is a simple act to save our planet அப்படினு பாக்கும்போது this is something like everybody we are talking at every level. So we should go for eco-friendly products, like instead of using a plastic cup or instead of using a thermocol cup. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கப்லயே வந்து they are giving a plastic food. So நம்ம வந்து பேப்பர் கப் தான் வாங்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வாங்கிடாதீங்க. ஸோ நீங்க வாங்கும் போது செக் பண்ணுங்க, அது மேல ஒரு சின்னதா ஒரு லேயர் மாதிரி they are just painting with plastic. So that is also not good for you, that is also not good for health, and it is not a eco-friendly product. So paper cups ஆகட்டும், இப்போ வந்து you can go for பாக்குமட்டை இல்ல eco-friendly items-க்கு நம்ம வந்து போகலாம். So plastic வந்து முற்றிலுமா வந்து we can just avoid it. So we can go for like what do you say, like instead of plastic cup we can go for thermal mug or you can use a glass jars. So adilama main thing is we have to plant more trees. If electric vehicles use பண்ணனும், then environmentally பார்த்தனா வந்து we can go for an alternative source of energies like bulb. Instead of going for the electric source directly, we can use the alternative source from the solar energy and use the public transportation. And foremost important is that I think from take home message could be from the session is we should plant more trees. So why planting more trees is important? So planting a tree ஒரு மரம் நடுறது மூலமா we give a way we can able to reduce the carbon footprint, no, that we have already given to our atmosphere. So அதை வந்து reduce பண்ண முடியும். There is no machineries, so நம்ம எந்த ஒரு instruments இன்னும் கண்டுபிடிக்கல நம்ம emit பண்ற கார்பனை வந்து
ஆக்சிஜனா மாத்துறதுக்கோ இல்ல நம்ம எமிட் பண்ற கார்பனை வந்து இந்த அட்மாஸ்பியர் விட்டு போகிறதுக்கோ we haven't found any kind of invention in that. So only the natural cure that we can give to our planet is plant trees. So மரங்கள் வந்து நம்ம நிறைய மரங்கள் நட்டா மட்டுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா இப்போ நம்ம எமிட் பண்ற கார்பனை ஓரளவுக்கு கார்பன், அதாவது ஏன் கார்பனை வந்து பிளான்ட் உடைய சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா, சோ இப்ப நம்ம எப்படி வந்து ஹவு வி டு நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளில விட்டுட்டு oxygen we are taking in. So plant pathina it's just a reverse. Okay, so they take in the carbon dioxide and give out the oxygen. So that is the system. So avங்களுடைய photosynthesis prepare பண்றதுக்கு அது சாப்பாடு உணவு தயாரிக்கிறதுக்கு the plant needs carbon dioxide and it will give out oxygen. So அதுக்காக தான் நம்ம வந்து நிறைய trees plant பண்றது மூலமா இப்ப நம்ம எமிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடை plant will take up and it will give up a good oxygen for us. So இது மட்டும் இல்லாம ஒரு ட்ரீ நடுறது மூலமா it give a space for a wildlife to survive. And trees எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it acts as a filter of water. So இப்போ ஒரு மரம் ஒரு இடத்துல நட்டு இருக்கீங்கன்னா there are many trees இருக்கு. So இப்போ ஒரு கழிவு தண்ணி அந்த வழியா போகுதுன்னா the trees will filter all the harmful substances in that water. Okay, அது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபில்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட் ஆகவும் ட்ரீ வந்து பயன்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இட் கண்ட்ரோல்ஸ் த ஃபிளட். ஸோ மேங்க்ரூவ் ட்ரீஸ் எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ மேங்க்ரூவ் காடுகள் இருக்கும்போது அந்த இடத்துல சுனாமி கூட வராம வந்து நம்ம காத்துட்டு இருக்கு. ஸோ இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஃபிளட் ஆகட்டும் இல்ல எனி நேச்சுரல் டிசாஸ்டர் ஆகட்டும். ஸோ ஒரு ட்ரீ வந்து they are able to safeguard the places where it is. So adillama vandu it acts as a good air condition thing. Adukapra illama like students like to plant trees. It helps in environment impact on vehicles, and trees contribute in many aspects for our health. It is very close to wildlife as well. So adnala trees planting is very important. So ipo நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 23.7% தான் நம்மளுடைய தமிழ்நாடு வந்து green cover area இருக்கு. So நம்மளுடைய தமிழ்நாடு government has initiated a green Tamil Nadu mission with a mission of 33 reaching a point of 33%. இன்னொரு அடுத்த 10 வருஷத்துல ஒரு 33% ஆக நம்மளுடைய ட்ரீ கவரை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான அடிக்கல்ல வந்து 24th of September நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் நம்ம வண்டலூர் ஜூல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரீ பிளான்டேஷன் எனிபடி கேன் பார்ட்டிசிபேட், எனி சிட்டிசன் கேன் பார்ட்டிசிபேட் இன் திஸ் கிரீன் தமிழ்நாடு மிஷன். யூ ஹாவ் டு த திங் இஸ் லைக் அதுக்குரிய டீடைல்ஸ்லாம் கிரீன் தமிழ்நாடு மிஷன் என்ற வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஹவு அ சிட்டிசன் கேன் பார்ட்டிசிபேட் இன் இட். நீங்க ஜஸ்ட் ஒரு போட்டோ ஜியோ டேகிங்கோட எடுத்து அந்த மரத்தை வந்து பராமரிக்கிறது உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ அதை பத்தியான தகவல்கள்லாம் நம்ம கிரீன் தமிழ்நாடு மிஷன் வெப்சைட்ல இருக்கு. ஸோ ப்ளீஸ் அதை கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. We also invite you to participate in that mission. So we can go on to green energies. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கார்பன் எமிஷன் பத்தி பேசிட்டு இருக்கும்போது சோ நம்ம வெஹிக்கிள் இருந்து வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு இட் இஸ் பொல்யூட்டிங் தி அட்மாஸ்பியர். யூ கேன் கோ ஃபார் வெஹிக்கிள்ஸ். இப்ப எல்லாமே வந்து வெஹிக்கிள்ஸ் கார்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்ல வர ஆரம்பிச்சிச்சு. we can shift into our green energy. So whatever we consume, so we be a responsible consumer. So எந்த மாதிரி விஷயங்கள் நீங்க யூஸ் பண்ணாலும் ரெஸ்பான்சிபிளா இருங்க. அதனால வந்து எந்த பக்க விளைவு எந்த பாதிப்புகளும் நம்மளுடைய என்வாயன்மெண்ட்டுக்கு இல்லாதபடியான விஷயங்கள்ல வந்து ஈடுபாடோட செய்யுங்க. அண்ட் முக்கியமா ரெடியூஸ் பண்ணுங்க. வாட் எவர் உங்களுடைய யூசேஜை ப்ளீஸ் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. லைக் வாட் எவர் வாட்டர் ஆகட்டும் இல்ல வந்து எனி கைண்ட் ஆஃப் natural resources which you are using, please try to reduce it. உங்களுக்கு போதுமான அளவு மட்டும் நம்ம யூஸ் பண்ணா போதும். ஸோ அளவுக்கு மீறி நிறைய விஷயங்கள் நம்ம மக்கள் மனுஷங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கனாலதான் வந்து we are telling that இன்னும் ஒரு மூணு உலகம் இருந்தாதான் வந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்னு சொல்றாங்க. ஸோ டோன்ட் பி லைக் தட். ஸோ வாட் எவர் யூ யூஸ் இட் இன் அ ரெடியூஸ் வே அண்ட் ரீசைக்கிள் இட் அண்ட் reuse it. So for a healthy and happy globe and planet.
So I take the opportunity to thank our zoo director, Thiru Srinivas R. Reddy IFS, APCCF and director of our zoo, and our deputy director, Madam Dr. R. Kanchana IFS, who has lead path to this entire webinar sessions and being more supportive for us and encouraging all activities we do. I also thank the previous speakers and our entire zoo team, our students, teachers, and all our stakeholders who have joined today's session. So thank you all for joining this session. So we will connect you very shortly with various events. Please give us your suggestions, like என்ன மாதிரி விஷயங்கள் Zoom மூலமா உங்களுக்கு வந்து கொண்டு வர முடியுமோ அப்படின்றத வந்து please எங்களுக்கு வந்து நீங்க இந்த கமெண்ட்ல கூட நீங்க சொல்லலாம், so that we will come out with more plans of educating the entire community. So thank you all for joining today's event. We will meet shortly in another event.